أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فتبارك الله أحسن الخالقين. صدق الله مولانا العلي العظيم. اللهم صل على سيدنا محمد شمس الأنبياء وبدر المرسلين وكتب الأولياء وافتخار المتقين تاج الأمة شفيع المذنبين شفيعي يوم القيامة الله يا هادي الصلاة والسلام. கணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரித்தான பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் பேரருளால் 9ஆம் நாள் தராவி தொழுகையை நிறைவு செய்துவிட்டு நாம் அமர்ந்திருக்கிறோம். சிறப்பான இந்த நாட்டில் அல்லாஹ் தஆலா தன்னுடைய அடியார்களுக்கு வழங்குகின்ற அனைத்து நற்பாக்கியங்களையும் நாம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக. இந்த இரவுகளில் நரக விடுதலை வழங்குகின்ற ரப்பல் ஆலமீன் நம்முடைய பெயர்களையும் நம்முடைய சந்ததிகள், உற்றார் உறவினர்கள் அனைத்து முஸ்லிம்களுடைய பெயர்களையும் இணைத்து அனைவருக்கும் நரக விடுதலை வழங்கி அருள் புரிவானாக. கணியத்திற்குரியவர்களே, இன்றைய சிந்தனைக்கு இப்லீஸ் இல்லாவிட்டால் என்ற தலைப்பை நாம் எடுத்துக் கொண்டிருக்கிறோம். இப்லீஸ் என்பது நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மனித குலத்தினுடைய தலைவராக இருப்பதை போன்றே ஷைத்தான் என்ற குலத்தினுடைய தலைவனுக்கு பெயர் இப்லீஸ். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மனித குலத்தினுடைய தந்தையாக இருப்பதை போன்றே ஷைத்தான் என்ற குலத்தினுடைய தலைவன் இப்லீஸ். அந்த குலத்திற்கு பேர் ஷைத்தான். நாம் மனிதனுக்கு பஷர் என்பதாக அரபியிலே சொல்கிறோம். இந்த இப்லீஸ் இல்லாவிட்டால் இந்த ஒரு கேள்வி இன்றைய சிந்தனைக்கு நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் எல்லாமே அல்லாஹு தஆலா ஒவ்வொரு காரியங்களுக்காக வேண்டியே படைத்திருக்கிறான். எதுவுமே காரண காரியங்கள் இல்லாமல் படைக்கப்படவில்லை. இந்த உலகத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது இது தாருல் ஹிக்மத் என்று சொல்வார்கள். தாருல் ஹிக்மத் என்றால் காரண உலகம். மறு உலகத்திற்கு பேர் தாருல் குத்ரத், அல்லாஹ்வுடைய சக்தியின் உலகம். அங்கே மறு உலகத்திலே அல்லாஹ்வுடைய சக்தியை நிரூபிப்பதை போன்று எல்லா காட்சிகளும் அமைந்திருக்கும். உதாரணமாக, மூமின்களுக்கு திடீரென்று அங்கு போன உடனேயே விவசாயம் செய்ய வேண்டும் என்ற ஆசை ஏற்படுமா? போர் அடிக்கிறது, நாங்கள் விவசாயம் செய்து பார்க்க வேண்டும். அவர்கள் விவசாய நிலத்திலேயே உலகத்தில் கிடந்து பழகிய காரணத்தினால் பழக்க தோஷம் அவர்களை விடுவதில்லை. நாங்களும் விவசாயம் செய்ய வேண்டும் என்று கேட்பார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நிகழ்ச்சியை விளக்கி காட்டுகிறார். உடனே அல்லாஹ் தஆலா அதற்கு ஏற்பாடு செய்து கொடுப்பான். அப்படியே நெல்லை விதைப்பார்கள். விதைத்து விட்டு நிமிர்ந்து பார்ப்பார்கள், அது அப்படி கொளித்து நெற்கதிர்களாக நிற்கும். அந்த உலகம் என்பதே குத்ரத், சக்தியின் உலகம். அல்லாஹ்வுடைய சக்தியை நிரூபிப்பதற்கான உள்ளது. எனவே அதற்கு தண்ணீர் பாய்ச்சவோ களை எடுக்கவோ அல்லது மருந்தடிக்கவோ தேவையில்லை அந்த உலகம். ஆனால் இந்த உலகம் என்றால் ஒரு குழந்தை பெற வேண்டுமே, ஆனால் திருமணம் முடிக்க வேண்டும், எப்படி அந்த ஒவ்வொரு கட்டங்களாக ஒவ்வொரு காரியங்கள் நடைபெறுகிறதோ அப்படித்தான் அந்த குழந்தை பெற முடியும் என்பதை போன்று மந்திரத்தில் மாங்காய் விளைச்சல் என்பது இந்த உலகத்தில் கிடையவே கிடையாது. இந்த உலகம் என்பது தாருல் ஹிக்மத், காரண உலகம். எனவே அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் உள்ள எல்லா பொருளையும் ஏதோ ஒரு காரணத்திற்காக படைத்து வைத்திருக்கிறார். அமிர்த்யா சென் என்ற ஒரு விஞ்ஞானி, கல்கத்தாவை சார்ந்தவர். அவர் பொருளாதார நிபுணர் என்ற பட்டத்தை நோபல் பரிசு பெற்றிருக்கிறார். பொருளாதார நிபுணர். அவர் வெளிப்படுத்திய புதிய கண்டுபிடிப்பு என்ன என்று பார்த்தால், அவர் சொன்னது இயற்கை அனைத்தையுமே நிறைவாக தந்திருக்கிறது. மனிதர்கள் அதை உபயோகிப்பதில் தவறு கோளாறு செய்கின்ற காரணத்தினால்தான் இந்த உலகத்தில் சில காரியங்களுக்கு பட்டினியும் பற்றாக்குறையும் ஏற்படுகிறது என்று கூறுகிறார். இதுதான் அவர் கண்டுபிடித்த புதிய கண்டுபிடிப்பு. இதற்கு அவருக்கு நோபல் பரிசு கிடைத்திருக்கிறது. இயற்கை எல்லாத்தையுமே தந்திருக்கிறது. இயற்கை மனிதனுக்கு தேவையான எல்லாவற்றையும் தந்திருக்கிறது. அந்த இயற்கை என்று அவர் சொல்வதை நாம் அல்லாஹ் என்று இணைத்து பார்ப்போமே. ஆனால் இந்த உலகத்திற்கு தண்ணீர் தேவை, எவ்வளவு தேவை என்பதை அளந்து அவன் தருகிறான். ஆனால் அந்த தண்ணீரை நாம் இந்தியா பல குண்டாக இருக்கிற காரணத்தினால், ஒவ்வொரு நதியும் ஒவ்வொரு திசையிலே செல்கிற காரணத்தினால் அது வீணாக கடலிலே போய் கலக்கின்றது. எவ்வளவு தண்ணீர்கள் வீண் வரையும் செய்யப்படுகின்றன. ஆனால் அந்த தண்ணீர்கள் உபயோகப்படுத்தினால் இந்த நாட்டில் பஞ்சம் என்பதே ஏற்படாது. 5 தடவை மேட்டூர் பொங்கி வழிகிறது.
5 தடவை மேட்டூர் பொங்கி வழிகிறது. இவ்வளவு செழிப்பாக இருக்கிறதே என்று நாம் திருப்திப்பட முடியுமா? அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். வரக்கூடிய ஒரு 4-5 மாதங்களுக்கு பின்னால் அரசியலையே ஆட்டுகின்ற பிரச்சனை இந்த தண்ணீராகத்தான். கர்நாடகா தண்ணீர் தரவில்லை, அதற்கு இவர்கள் கேட்டுப்படவில்லை என்று 5 தடவை நிரம்பி வழிந்திருக்கிறதே, அவைகளை முறையாக சேமித்து வைத்திருந்தால் போதுமா இருந்திருக்காரா? எண்ணி பார்க்கும் பொழுது அல்லாஹ் எல்லாவற்றையுமே தந்திருக்கிறான். மனிதர்களுக்கு என்ன என்ன எவ்வளவு தேவையோ அதை தந்திருக்கிறான். அதை அவர் சொல்லும் பொழுது சொல்லுவார், தண்ணீர் தேவைக்கு ஏற்ப பொழிந்திருக்கிறது. ஆனால் அதை மனிதர்கள் தங்களுடைய ஒற்றுமையின்மையின் காரணமாக அதை உபயோகிக்க தவறுகிறார்கள். அதை பற்றி உணவுப் பொருள் ஒரு பக்கத்தில் பார்த்தால் பட்டினியால் மிகவும் வாடுகிறார்கள். போஸ்னியா போன்ற இடங்களிலே பட்டினியால் வாடுகிறார்கள். வாடுகின்ற அதே நேரத்தில் இன்னொரு பக்கத்தில் கோதுமை மூட்டை மாவுகளை உபயோகிக்க முடியாமல் கொண்டு போய் நடுக்கடலிலே கொட்டுகிறார்கள். அமெரிக்கா போன்ற பகுதிகளிலே நடுக்கடலிலே கோதுமை மட்டுமா கொட்டுகிறார்கள், விலங்குகளை ஆடு மாடு போன்றவற்றை சமாளிக்க முடியாதனால் கொண்டு போய் கொட்டுகிறார்கள், கோழியை கொண்டு போய் கொட்டுகிறார்கள், முட்டையை கொண்டு போய் கொட்டுகிறார்கள். ஒரு பக்கத்தில் பட்டினியால் அவதிப்படுகிறார்கள். அவர்களுக்கு இந்த பொருட்கள் போய் சேருமானால் சமமான ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்திக் கொள்ள முடியும். ஆனால் அவ்வாறு செய்யவில்லை. மனிதனுடைய கோளாறின் காரணத்தான் பஞ்சம் ஏற்படுகிறது, பட்டினி ஏற்படுகிறது, பற்றாக்குறை ஏற்படுகிறது. தவிர உண்மையில் இறைவன் எதையும் குறை வைக்கவில்லை என்பதாக அவர் சொல்லுகின்ற அந்த செய்தி அருமையான செய்தி. அல்லாஹ் கூறுவான், அல்லாஹ் பரக்கத்து பொருந்தியவன், அவன் படைப்பாளர்கள் மிக அழகானவன், நேர்த்தியானவன். எதை எவ்வப்போது எவ்வளவு தேவையோ அதை அவன் மிக தெளிவாக செய்திருக்கிறார். ஒரு வசனத்தில் அல்லாஹ் இதை பற்றி 53-49 வசனம் நீங்கள் வாய்ப்பு ஏற்படுமானால் அதனுடைய விரிவுரைகள் பாரிக்கொடுங்கள். இன்னா குல்ல ஷைஇன் ஹலக்னாஹு பிகதர், இன்னா குல்ல ஷைஇன் ஹலக்னாஹு பிகதர், எல்லா பொருட்களையும் நாம் அளவோடு படைத்திருக்கிறோம். எல்லா பொருட்களையும் அளவோடு படைத்திருக்கிறோம். அமெரிக்காவின் விஞ்ஞானி இன்று நோபல் பரிசு பெற்றிருக்கிறார். ஆனால் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் அல்லாஹ்வுக்கு அந்த பரிசு கொடுக்க வேண்டும் தெளிவாக நமக்கு சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ்வுக்கு எவன் பரிசு கொடுப்பதற்கு முடியும்? உதாரணத்திற்காக சொல்கிறேன். இன்னொரு வசனத்திலே சொல்வான், வலாக்கின் யுனஸ்ஸிலு பிகத்ரி மா யஷா, அவன் மழையை நாடுகிற தேவையான அளவுக்கு இறக்குகிறான். மழை பொழிகிறான் என்றால் தேவையான அளவுக்கு பொழிகிறான். தேவை என்றால் மெட்ராஸுக்கு என்றல்ல, உலகத்துக்கு. அல்லாஹ் அவன் அரஹமுர் ராஹிமீன், ரப்புல் ஆலமீன், உலகம் அனைத்திற்கும் அவன் இறைவன். எனவே உலக இனத்திற்கும் தேவையான மழையை அவ்வப்போது ஆங்காங்கே அவன் பொழிவிக்கின்றான். உலகம் அனைத்திற்கும் தேவையான மழையை நாம் பொழிகின்றோம். இன்னஹு பிஇபாதி ஹபீரும் பஸீர், தன்னுடைய அடியார்களை அவன் மிக புரிந்தவனாக நன்கறிந்தவனாக இருக்கிறான் என்று 42-27 வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். கண்ணியத்திற்குரிய பெருமக்களை, எதையும் அல்லாஹ் குறை வைக்கவில்லை. நம்ம கூட இன்னும் சிலர்கள் மருந்து பற்றிய ஆராய்ச்சியிலே நோய்தான் முந்தி வந்து விட்டது, மருந்து பிந்தி வருகிறது, இன்னும் மருந்துகள் கண்டுபிடிக்கப்படவில்லை என்று சொல்கிறார்கள் விஞ்ஞானிகள். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள், மா அன்ஸலல்லாஹு தான் இல்லா யன்ஸல கப்லஹு தவா. ஒரு மருந்தை, ஒரு நோயை இறக்குவதற்கு முன்னால் முதலிலே அல்லாஹ் மருந்தைத்தான் இறக்குகிறான். நோயை இறக்குவதில்லை, மருந்தைத்தான் முதலில் இறக்கிறான். நீ கண்டுபிடிக்க தைரியம் இல்ல, உனக்கு கண்டுபிடிக்க யோசிச்சது இல்ல, அதனால நீ என்ன சொல்ற, நோய் தான் முதல்ல வந்துருச்சு, இன்னும் மருந்து கிடைக்கவில்லை என்று சொல்றாய். மருந்து நோய்க்கு முன்னாலேயே வந்து சேர்ந்து விட்டது. ரப்புல் ஆலமீன் அதை இறக்கி வைத்திருக்கிறான். இதை எதற்கு சொல்கிறேன் என்றால், இந்த உலகத்தில் எல்லாம் காரணகாரியம், எல்லாம் அளவு என்றால் சில விஞ்ஞானிகள் ஆச்சரியப்படுகிறார்கள். உதாரணமாக ஆப்பிள் பழம் என்று எடுத்துக் கொள்ளுங்கள். இந்த வார்த்தைக்கு அளவோடு படைத்திருக்கிறான் என்பதற்கு விளக்கம் சொல்கின்ற பொழுது பெருமக்கள் சொல்வார்கள், ஆப்பிள் பழம் என்று எடுத்துக் கொள்ளுங்கள். இந்த ஆப்பிள் பழத்திலே 60% புரோட்டீன் என்று வைத்துக் கொள்வீர்கள். 60% அந்த புரோட்டீன் இருக்கிறது என்று வைத்துக் கொண்டால், உலகத்தில் உள்ள எந்த ஆப்பிளை எடுத்து நீங்கள் கூறு போட்டு அதனுடைய அளவுகளை பார்த்தாலும் 60% 1% கூட கூடாது, குறையாது. ஒரு ஆப்பிளிலே 60% புரோட்டீன் என்ற கணக்கு இருக்குமானால் அதே கணக்கு எல்லா ஆப்பிளையும் இருக்கு. அந்தந்த ஆப்பிளை நீங்கள் பரிசோதனைக்கு உட்படுத்துகின்ற பொழுது 60% கொஞ்சம் கூட கூடுவதில்லை, குறைவதில்லை. சாதாரணமான தக்காளியாக இருக்கட்டும், வெற்றிலையாக இருக்கட்டும், ஒவ்வொன்றையும் புரதச்சத்துக்கள் எத்தனை சதவீதம் இருக்க வேண்டுமோ அந்த சதவீதம் அல்லாஹ்வினால் நிர்ணயிக்கப்பட்டது. எல்லாவற்றிலுமே சமமாக இருக்கிறது. அது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஆற்றலை வெளிப்படுத்துகின்ற ஒன்றாகும். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இங்கே நாம் எண்ணி பார்க்கின்ற பொழுது இந்த உலகத்திலே சில பொருட்கள் கெட்டதாக தெரியும். ஆனால் அது உலகத்திற்கு தேவை என்பதற்காக வேண்டியே அவன் படைத்திருக்கிறான். பாம்புடைய நல்ல பாம்பு, இது நல்ல பாம்பு, ஏன் கெட்ட பாம்பு, அதை போய் நல்ல பாம்பு என்று பேர் வைத்திருக்கிறார்கள். ஆனால் அது நல்ல பாம்பா, அது கெட்ட பாம்பு அல்லவா என்று எண்ணினோமையான அதனுடைய நஞ்சு
மிகப்பெரிய மருந்துகளுக்கு உபயோகிக்கப்படுகிறது. இந்திய திருநாட்டிலையும் வெளிநாடுகளில் கண்டுபிடிப்பேன். பாம்பினுடைய அந்த விஷம் இருக்கிறதே, பல மருந்துகளுக்கு மருந்தாக அல்லாத இறக்கி இருக்கிறார். நீ அதை பாம்பு நஞ்சாக அதை பார்க்கிறார், விஷமாக பார்க்கிறார். ஒரு மரம் இங்கே முளைத்திருக்கிறது என்றால் அது எவ்வளவு பெரிய வேலையை செய்கிறது, எவ்வளவு பெரிய வேலையை செய்கிறது. நாம் விடுகின்ற காற்றை அது உள்ளே இழுக்கிறது, நாம் இழுக்கின்ற காற்றை அது வெளியிலே விடுகிறது. உண்மையிலேயே அது நம்மை சுத்தப்படுத்துகின்ற, நம்முடைய காற்றை சுத்தப்படுத்துகின்ற ஃபேக்டரிகளாக அதை செயல்படுகின்றன. உண்மையிலேயே மரங்கள் இல்லாமையா போய்விடுமையானால் மனிதன் நச்சு காற்றை உள்ளிழுத்து சீக்கிரத்திலே செத்து போய்விடுவான். நம்முடைய காற்றை சுத்தப்படுத்துகின்ற ஃபேக்டரிகளாக இந்த செடி கொடிகள் எல்லாம் இருக்கின்றன. கண்ணியத்திற்குரிய பெருமக்களை, புழுக்கள் எல்லாம், மண்புழு எல்லாம் ஏன் இருக்கிறது என்று எண்ணினோம். ஆனால் இது சொல்கிறார்கள், அந்த மண்புழுதான் பூமியை கிளறி கொடுக்கின்றது. எனவே அந்த வேர் கீழ் நோக்கி போவதற்கு அது வகையாக இருக்கிறது. மண்புழு இல்லாத பூமியிலே மண்புழுவை கொண்டு போய் நீங்கள் பயிரிடுங்கள் என்பதாக சொல்கிறார். இப்படியெல்லாம் நான் பார்க்கின்ற பொழுது இந்த உலகத்தில் எதுவுமே வீணானது கிடையாது, எதுவுமே கெட்டதும் கிடையாது. தேவையை அரிசித்தான் நல்லா படைத்திருக்கிறான் என்று ரீதியிலே பார்க்கின்ற பொழுது இப்லீஸ் என்பவனும் இந்த உலகத்திற்கு மிகவும் தேவையானவனாகவே இருக்கிறான். பாசிட்டிவ் நெகட்டிவ் என்று சொல்லுவோமே, அந்த ரீதியில அந்த எதிரும் புதிருமான இரண்டு சேரும் பொழுதுதான் உலகத்தில் பலாபலன் காண முடியும். வெறும் மனிதனை மட்டும் அல்லாஹ் படைத்து வைத்துவிட்டு இப்லீஸை படைக்கவில்லை. ஆனால் இந்த மனித சந்ததி விருத்தியாக ஆஜியார் தஸ்மீமணி படிச்சுட்டு பள்ளியாத்துல உட்கார்ந்துருவார். அவர் பள்ளியாத்துல உட்கார்ந்து அவரை பிடிச்சி கிளப்பி வீட்டுக்கு கொண்டு போனாத்தான் அடுத்த குழந்தை பிறக்கும். இவர் தஸ்மினி பிடிச்சிட்டே வீட்டுல உட்கார்ந்து பள்ளியாத்துல உட்கார்ந்துட்டானா அடுத்த குழந்தை எப்படி ஏற்படும்? எனவே ஜெனரேஷனே உருவாகும். இப்லீஸ் தேவை. இப்லீஸின் மூலமாகத்தான் மனித குலம் தழைத்தோங்குகிறது. இப்லீஸின் மூலமாகத்தான் இந்த உலகத்தில் வேலை நடைபெறுகிறது. இப்லீஸ் ஆசையை தூண்டுகிறான். தூண்டும் பொழுதுதான் அந்த ஆசைக்காக வேண்டி உழைக்கப் போகிறான். இல்லையானால் உழைக்கவும் போக மாட்டான். அவனுக்கு போதும் என்ற மனதே பொன் செய்யும் மருந்து என்று நமக்கு ஒரு முடி தண்ணீர் இருந்தால் போதும், ஏதாவது ஒரு சின்ன ரொட்டி கிடைத்தால் போதும், ₹1 ரொட்டி வாங்கி தண்ணீரை நனைத்து குடித்து விட்டு பிசாமல் இருந்து விடலாம் என்று நினைப்பான். அதிக ஆசையை கொடுக்கும் பொழுதுதான் அதை கண்டுபிடிப்போமா, இதை கண்டுபிடிப்போமா, அதை செய்வோமா, இதை செய்வோமா. ஆக உலகத்தில் உள்ள தொழிற்சாலைகள் கண்டுபிடிக்கப்படுவதற்கு, இன்டர்நெட்டுகள் கண்டுபிடிக்கப்படுவதற்கு, உலகத்தில் உள்ள மனித சஞ்சாரம் ஏற்படுவதற்கு, உலகத்தினுடைய எல்லா வளங்களும் பெறுவதற்கு இப்லீஸ் ஒரு காரணமாக அல்லாமல் இப்லீஸ் இல்லையானால், அந்த நெகட்டிவ் இல்லையானால் இந்த பாசிட்டிவ்க்கு வேலை கிடையாது. எனவே இப்லீஸ் தேவை என்பதற்காக அல்லாஹ் படைத்து வைத்திருக்கிறார். இப்லீஸ் நமக்கு தேவை, நமக்கு ஆசையை உண்டாக்க வேண்டும், அப்பொழுதுதான் நாம் தொழில் செய்ய செல்வோம். இப்லீஸ் நமக்கு தேவை, அப்பொழுதுதான் நமக்கு பசி வரும். பசியை அடக்குவதற்கு மிகப்பெரிய உணவு, சுவையான உணவு, ருசியான உணவு என்பதை அவன் தேடுகின்ற பொழுது அவனுக்கு அதிகமான வசதி வாய்ப்புகள் தேவைப்படுகின்றது. போம் மத்தியில் நாம் படுத்து உறங்க வேண்டும், அவனை போன்று பெரும் பெருளா காரிலே போக வேண்டும், அவனை போன்று நாம் ஆகாயத்திலே பறக்க வேண்டும் என்ற ஆசையை ஏற்படும் பொழுதுதான் ஒரு மனிதன் போட்டி போட்டுக் கொண்டு முன்னேறுகிறார். எல்லாம் ஒரே வெத்தலை வச்சுக்கிட்டே எல்லாரும் உட்கார்ந்தோம். நமக்கு அன்றாடம் 35 ரூபாய் தேவை, அது இதுல கிடைக்கிறது என்ற எல்லாம் வெற்றா கடை தான் இருப்பார்கள் ஒழிய ஒருவரும் முன்னேறுவதற்கு முன்னவிட மாட்டார். எனவே இப்லீஸ் என்பது மிக மிக அவசியமான ஒன்று, கண்ணியத்திற்குரிய பெருமக்கள். ஆனால் அந்த இப்லீஸ் அளவாக இருக்க வேண்டும், அளவாக இருக்க வேண்டும். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு என்பதை போன்றே இப்லீஸுக்கு எந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமோ அந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அதைவிட அதிகமான அளவிற்கு அவனை முக்கியத்துவம் கொடுத்து அவனே எஜமான் என்று தலையை தூக்கி ஆட போய்த்தான் ஏற்படுகின்ற குழப்பங்கள் எல்லாம். தேவை இப்லீஸ். தண்ணீர் தேவைதான் கப்பலிலே தண்ணீர் தேவை. அதுக்காண்டி கப்பலுடைய டேங்க் பூராமே தண்ணீராக நிரப்பிட முடியுமா? கப்பலிலே தண்ணீர் தேவை குடிப்பதற்கு உபயோகிப்பதற்கென்றால் அந்த அளவுதான் ஏற்ற வேண்டும். அதற்காண்டி கப்பல் முழுவதுமே தண்ணீராக ஏற்றிவிட்டானால் கப்பல் பயணம் செய்ய முடியாது. சாதாரணமாக சுவரை நாம் கட்டுகிறோமே, ஆனால் அதிலே சிமெண்டையும் மண்ணையும் கலக்க வேண்டும். சிமெண்ட் எத்தனை ஒரு சட்டி போட்டால் மண் 6 சட்டி போட வேண்டும். சிமெண்ட் 1 சட்டி போட்டால் மண் 6 சட்டி போட வேண்டும். இதே நேரத்தில் சிமெண்டையே 6 சட்டியாக போட்டால் அந்த சுவராக இருக்காது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, எல்லா உலகத்தில் உள்ள எல்லா பொருட்களும் கலப்பும் அப்படித்தான். நீங்கள் தங்கத்தை எடுத்துக்கொண்டாலும் கூட அதிலே குறைந்தபட்சம் 8% செம்பு கலக்க வேண்டும். 8% தங்கம் செம்பே கலக்கவில்லையானால் அது ஆபரணமாக முடியாது. தங்கத்திலே செம்பு 8%, 108% கலக்க வேண்டும். எனவே எந்த சதவீதம் கலக்க வேண்டுமோ அந்த சதவீதம் கலக்க வேண்டும். அதில் விட கூடிவிடக்கூடாது என்பது நியதி. அதே நியதியில் தான் மனிதனிடத்திலே எந்த சதவீதத்தில் ஷைத்தான் இருக்க வேண்டுமோ அதை விட அதிகமாக இருக்கக்கூடாது. அப்படி இருக்கின்ற பொழுதுதான் அங்கு ஆபத்து விளைந்து விடுகிறது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே,
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியை சொல்வார்கள், என்னிடத்திலேயும் ஷைத்தான் இருக்கிறான். என்னிடத்தில் ஷைத்தான் இல்லை என்று சொல்லவில்லை. இல்லையானால் ரசூல் இல்லை, இல்லையானால் வழிகாட்டுதல் இல்லை. ஈசா அலைஹிஸ்ஸலாம் மாதிரி செங்கலை தலையில் வைத்து படுத்துக்கொண்டு அவர்கள் செல்லும் பொழுது ஷைத்தான் கேட்டான், முற்றும் திறந்த முனிவருக்கு ஒரு செங்கல் கேடா என்று கேட்டான். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 பொருட்களை நீங்கள் யார் கொடுத்தாலும் வேண்டாம் என்று சொல்ல வேண்டாம். தலையணை, வாசனை திரவியம், பால். பால் ஒரு போஷாக்கான சத்து. தலையணை உங்களுடைய தூக்கத்தை நிம்மதியாக தரக்கூடியது. அதே போன்றே ஆசனை திரவியம் மனதை ரம்மியமாக்கக்கூடியது. தந்தால் வேண்டாம் என்று சொல்லாது. ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு தத்துவம் வேறு, நம்முடைய தத்துவம் வேறு. ஈசா அலைஹிஸ்ஸலாம் செங்கலை வைத்து படுத்ததற்கு ஷைத்தான் சொன்னால், முற்றும் திறந்த முனிவருக்கு ஒரு செங்கல் கேடா என்றார். ஆனால் அவர்கள் ஷைத்தானை விட்டு அப்பாற்பட்ட காரணத்தினால் பெருவாரியான செய்திகளுக்கு அவர்களை வழிகாட்டியாக அல்லாஹ் நமக்கு தரவில்லை. திருமண துஆவிலே ஓதும் போது வார்த்தைகளானால் நபியாக அடிக்கடிக்கு வருவார்கள். கடைகள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரும்போது ஒரு பிறை ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை எங்கே சொல்ல முடியாது. ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை சொல்ல முடியாத மனவாக்கிக்கு ஒன்றுதலாக. எனவே ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு தனிப்பட்ட மனிதர். அதல்லாமல் எல்லா மனிதருக்கும் நிச்சயமாக அந்த இப்லீஸ் இருக்க வேண்டும், இருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவருடைய துணைவியாருக்கு மத்தியில ஒரு நாள் சண்டை வந்துச்சு. விவகாரம் அங்கும் இருக்கிறது. அந்த விவகாரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு நாள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், உங்க ஷைத்தானை கொஞ்சம் அடக்கி வையுங்கள் என்று சொன்னார். கேட்பதற்கு நமக்கு சங்கடமாக இருக்கிறது. ஆனால் குடும்பம் என்று வருகின்ற பொழுது, பாசம், பற்று, பரிவு என்று வருகின்ற பொழுது அந்த வார்த்தைகளுக்கு பெரிய அர்த்தம் கற்பிக்க முடியாது. உங்க ஷைத்தானை அடக்கி வையுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆயிஷா, என்னுடைய ஷைத்தான் தான் எனக்கு இஸ்லாம் ஆயிட்டான்னு உனக்கு தெரியுமே ஏற்கனவே. என் ஷைத்தான் இருக்கிறான், ஆனா இஸ்லாம் ஆயிட்டான். இஸ்லாம் ஆயிட்டான் என்ன? அவன் கண்ட்ரோல்ல இருக்கான். கண்ட்ரோலை மீற முடியாதவன். எல்லா மனிதர்களுக்கும் ஷைத்தான் இருக்கிறான், எனக்கும் ஷைத்தான் இருக்கிறான். சஹாபாக்கள் கேட்டார்கள், யார் சொல்லலாம் உங்களுக்குமா? ஆமாம், எனக்கும் தான் இருக்கிறான். நான் அந்த ஷைத்தான் இல்லை, ஆனால் உலகத்தில் ஒன்றுமே நடக்கா. எனவே எனக்கும் ஷைத்தான் இருக்கிறான், அளவா இருக்கிறான். நான் அவனை கட்டுப்படுத்தி வைக்கிறேன், ஒரு நிலைக்குள்ள வைத்திருப்பதனால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 9 திருமணங்கள் அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. 9 என்ன 9,900 கொடுத்தாலும் கூட அவர்கள் அந்த நிலையிலேயே இருப்பார்கள். அவர்கள் ஞானத்தை விட்டும் அது தடுத்து விட முடியாது. இறைஞானத்தில் அவர்கள் ஈடுபடுவதிலிருந்து இது கெடுக்க முடியாது. அதன் காரணத்தினால் அவர்கள் நிலையாக அவர்கள் அந்த நடுத்தரமாக வைத்திருக்கிறார்கள். நம்ம ஆளுக்குத்தான் முதல் நாள் வரைக்கும் தொழுவ வந்திருப்பான், கல்யாணம் முடிச்சுட்டு முதல்ல சுபுகுக்கு வரமாட்டான். கல்யாணம் முடிச்ச அன்னைக்கு சுபுகுக்கு பார்த்தா ஆளை காண முடியாம போயிடும். ஏன்னா அங்க கட்ட விட்டு விடுகின்றான். அவனுடைய ஞானம் என்பது குறுகி போய்விடுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனை மனைவி முடித்தார்கள் கூட அவர்களிடத்தில் அந்த சக்தி கட்டுப்பாட்டுக்குள் இருக்கின்ற காரணத்தினால் அவர்களுக்கு 9 அனுமதித்த ஷரியத்து சாதாரண மனிதனுக்கு நாளை விட அதிகமாக்க வேண்டாம் என்று சொல்கிறது. எதற்கு சொல்கிறேன்? நடுநிலையாக அந்த ஷைத்தானை வைக்க வேண்டும். ஆனால் நாம் தும்பை விட்டு விட்டு வாளை பிடித்த கதையாக, தும்பை விட்டு விட்டு வாளை பிடித்த கதையாக ஷைத்தானை தோளில் ஏறி குதியாட்டம் போட சொல்லிவிட்டு அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானின் சொல்லி அவனை மட்டும் தடுக்க பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இப்லீஸ் இல்லை ஆனால் உலகத்தில் எதுவுமே நடக்காது. இப்லீஸ் தேவை, ஆனால் அளவோடு தேவை. அந்த அளவோடு அவனை வைத்துக் கொள்ள வேண்டும். அளவுக்கு மீறுகின்ற பொழுது அவனிடமிருந்து நாம் பாதுகாப்பு பெற வேண்டும். அவனிடமிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அல்லாஹ் திருக்குர்ஆனிலே பல இடத்தில் இன்ன ஷைத்தான லில் இன்சானி அதுவும் முபீன், ஷைத்தான் மிகப்பெரிய பகைவன். இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வார்கள், நம்முடைய உடலை ஒரு அரசாங்கத்திற்கு ஒப்பிடுவார். ஒரு அரசன் ஆளுகிறான் என்றால் அந்த நாட்டிலே எங்கெல்லாம் எதிரிகள் நுழையக்கூடிய இடம் இருக்கிறது என்பதை அவன் கண்காணிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த நாட்டினுடைய எல்லைப்புறத்தை அவனால் பாதுகாக்க முடியும், அந்த நாட்டை முறையாக ஆள முடியும். எங்கே எதிரிகள் சூழ்ச்சி செய்கிறார்கள், எங்கே நமக்கு எதிராக குரல் கிளம்பிக் கொண்டிருக்கிறது, அதை அடக்க வேண்டும். எங்கெல்லாம் நமக்கு எதிராக கோஷம் போடுகிறார்கள், அதை அங்கே ஒடுக்க வேண்டும். எங்கெல்லாம் எதிரிகள் வந்து நுழைவதற்கான சுரங்கப்பாதைகள் இருக்கிறதோ அதையெல்லாம் வேவு பார்க்க வேண்டும், கண்காணிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த நாடு நிலையாக இருக்க முடியும். இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி இருக்கிறார்கள், அதுபோன்று ஷைத்தான் நம்முடைய உடம்பிலே நுழைவதற்கு ஒரு 10-11 பாதைகளை ஷரியத் சொல்கிறது. அவைகள் எல்லாம் கண்காணித்து அவைகள் எல்லாம் ஒடுக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். எதிரி அவன் என்று பகிரங்கமாக அல்லாஹ் அறிவித்து விட்டான், வெள்ளை அறிக்கை விட்டு விட்டான். இன்ன ஷைத்தான லில் இன்சானி அதுவும் முபீன். அவன் முதல் முயற்சியிலே வெற்றி பெற்று விட்டான், முதல் முயற்சியில் வெற்றி பெற்று விட்டான். அதனால் அவனுக்கு ஒரு தைரியம் வந்துருச்சு, இவன் ஆதமுடைய மக்களை எல்லாம் நம்மால் முடியும் என்று தைரியம் வந்துவிட்டது. முதல் முயற்சி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திடத்தில் வேலையை காட்டினா வெற்றி பெற்று விட்டான். அந்த தடுக்கப்பட்ட கனியின் போக வேண்டாம் என்று அல்லாஹ் எடுத்து வைத்திருக்க இவன் போய் சொன்னா
ஏன் அல்லாஹ் உங்களுக்கு அந்த பரத்து பக்கத்துல போக வேண்டாம்னு சொல்லி இருக்கிறான் தெரியுமா? நீங்க சொர்க்கத்திலே நிரந்தரமா இருந்துருவீங்களோ உங்களுக்கு காண்பிப்பான். அல்லாஹ் உங்கள் எழுதி இருக்கிறான், பூமிக்கு போன்னு எழுதி வச்சிருக்கான். அதனால நீங்க இங்க இருந்துட கூடாதுக்காக தான் அந்த மரத்தை போப்படான்னு சொல்லியிருக்கான். மரத்தை சாப்பிட்டவர் இங்க இருப்பார் என்று அப்படியே தலைகீழ புரட்டினான். பிளேட் அப்படியே தலைகீழ புரட்டினான். அந்த மரத்தை சாப்பிட்டா உலகத்துக்கு வர வேண்டியது இருக்கும், அதுதான் யதார்த்தம். ஆனா இவன் என்ன, அந்த மரத்தை சாப்பிட்டீங்கன்னா நீங்க சொர்க்கத்தில் இருந்துருவீங்களோ என்று பயந்துதான் அல்லாஹ் அந்த மரத்தை சாப்பிட வேணாம்னு சொல்லி இருக்கிறான். அந்த மரத்தை சாப்பிட்டீங்கன்னா உங்க சந்ததி புறாமே சொர்க்கத்தில் இருந்துரும், அல்லாஹ்வுடைய திட்டம் பலிக்காது, அல்லாஹ்வுடைய திட்டம் பூமியில வாழ வைக்கணுங்கிறதா என்று சொன்னவுடன் ஆசையில் அவர் கலந்து அதை சாப்பிட்ட பொழுது ஷைத்தான் முதல் வெற்றி பெற்று விட்டார். எனவே முதல் வெற்றி பெற்றுவிட்ட மனிதன் ஷைத்தான் இனிமேல் ஆதமுடைய சந்ததிகள் தூசி, முதல் மனிதரே நம் பொம்மையாக ஆகிவிட்டார். மற்ற மனிதர்கள் நாம் தூசி என்று நினைத்துக் கொண்டு அவன் துணிச்சலாக நம் இடத்திலே நுழைவதற்கு புகுதுவதற்கு தயாராக இருக்கிறான். 11 வழியிலே நீங்கள் கண்காணிக்க வேண்டும். இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றார்கள், ஒன்றாவதாக நம்முடைய உற்பத்தியின் கருவிலேயே நம்மை அழிப்பதற்கு அவன் முயற்சிக்கிறான். ஒரு குழந்தை உருவாகிறது என்றால் அந்த குழந்தையை அப்பொழுதே அழித்துவிட வேண்டும் என்று அவன் உறுதி பண்ணுகிறான். என்ன செய்ய வேண்டும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள், அந்த கருவுக்கு அச்சாரம் இடுகின்ற வேளையிலேயே அஊது பில்லாஹி ஜன்னிபினஷ் ஷைத்தான வ ஜன்னிபிஷ் ஷைத்தான மா ரஸக்தன. வார்த்தை நினைவிருக்கிறதோ இல்லையோ, அந்த நேரத்தில் நாம் உறவு கொள்கின்ற நேரத்திலே குழந்தைக்காக வேண்டி அச்சாரம் இடுகின்ற அந்த வேளையிலேயே நம்முடைய உணர்வு பூர்வமான அந்த மனம் ஒன்றுகின்ற வேளையிலே சொல்ல வேண்டும், யா அல்லாஹ் ஷைத்தானை விட்டும் என்னுடைய கருவை பாதுகா. அஊது பில்லாஹ், அல்லாஹ்விடத்தில் நான் பாதுகாப்பு தருகிறேன். ஜன்னிபினஷ் ஷைத்தான, ஷைத்தானை விட்டு எங்களை காப்பாயாக. வ ஜன்னிபிஷ் ஷைத்தான மா ரஸக்தனா, எங்களுக்கு குழந்தை பாக்கியம் தர இருக்கிறாயே அதையும் ஷைத்தானை விட்டு பாதுகாப்பாயா என்று அப்பொழுதே அவனுக்கு ஒரு சாவுமணி அடிக்கும். அடிக்க தவறினால் என்ன ஆகிறது? கருவிலே விழுந்த அந்த விந்தை உடனடியாக அழிப்பதற்கான பல சூட்சமங்களை அவன் செய்கிறான். அல்லாஹ் நீ துஆ ஓதிவிட்டால் வயுர்சிலு அலைக்கும் ஹஃபலா, திருக்குர்ஆன் சொல்கிறது ஒரு மலக்கை அல்லாஹ் பாதுகாவலுக்கு அனுப்புகிறான். அந்த கருவுக்கு மலக்கொன்றை அல்லாஹ் பாதுகாவலுக்கு அனுப்புகிறான். இந்த கருவை மேற்படியான எதுவும் செய்துவிட முடியாத அளவிற்கு சரியான பாதுகாவலராகிய ஒரு மலக்கை அனுப்புகிற செய்தி திருக்குர்ஆன் சொல்வது வயுர்சிலு அலைக்கும் ஹஃபலா. உங்களுக்கு தெரியவில்லை, எங்கள் உணர்ச்சியின் ததும்பலிலே படுத்து தூங்கி விடுகிறீர்கள், ஆனால் அந்த விந்தை அழிப்பதற்கு ஒருவன் கங்கணம் கட்டிக் கொண்டிருக்கிறான். அதற்கு பாதுகாப்புக்காக நீங்கள் வார்த்தை சொல்லிவிட்டீர்களான மலக்கை அனுப்புகிறான். நீங்கள் வார்த்தை சொல்லவனையானால் உங்களுக்கே அக்கறை இல்லை, பிறையன் அல்லாஹ் பாதுகாக்கணும் என்று அவன் இருப்பதில்லை. அவன் அர்ஹமுர் ராஹிமீனாய் இருக்கிறான். சொன்னவர்களுக்கும் சொல்லாதவர்களுக்கும், வணங்குவவர்களுக்கும் வணங்காதவர்களுக்கும், அவனை நினைப்பவர்களுக்கும் நினைக்காதவர்களுக்கும் அவன் நினைத்து உபகாரம் செய்வனாக இருக்கிறான். எனவே ஒரு விந்துவை பாதுகாப்பதற்கு ஒரு அணுவை, ஒரு மலக்கை அங்கே அனுப்புகிறான். விந்துவை பாதுகாப்பதற்கு, அங்கேயே கருவிலேயே கழிப்பதற்கு அங்கு ஷைத்தான் முயற்சிக்கிறான். இது முதல் இடம். இரண்டாவது இடம், குழந்தை பிறந்த உடனே, அழகான நம்முடைய குழந்தை பிறந்த உடனேயே அவன் தன்னுடைய இனம் ஒன்றை கொண்டு வந்து சேர்க்கிறான். பிறந்த உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள், மாமின் மௌலூதின் யூலது, எந்த குழந்தை பிறந்தானோ உடனே ஷைத்தான் தன்னுடைய இனத்தை கொண்டு வந்து சேர்க்கிறான். இல்லா மரியம வபனா, மரியம் அலைஹிஸ்ஸலாத்தையும் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தையும் தவிர. மரியம் ஈசா 2 பேர் மட்டும் விதிவிலக்கு, அவர்களிலே அவன் புகுத முடியவில்லை. அவர்கள் மனித நிறைவேற்றும் அப்பாற்பட்டவர்கள். அதனாலதான் அவங்க எங்க இருக்க முடியுது? வானமண்டலத்தில் இருக்க முடியுது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு அபூர்வ பிறவி, அதனால இன்னும் அவங்க வானமண்டலத்தில் இருக்கிறார். ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலம் அங்க 2007 என்று வைத்துக் கொள்ளுங்கள். 2007க்கு முன்னால் இருந்தவர்கள் இன்னும் இருக்கிறார்கள். உலகம் அழியும் காலத்தில் தான் திரும்ப வருவார்கள். இவ்வளவு காலமாக அவர்கள் அங்கே இருக்க முடிகிறது என்றால் அவர்கள் ஷைத்தானை விட்டு அப்பாற்பட்ட ஒரு அற்புத பிறவி. எனவே மரியம் அலைஹிஸ்ஸலாத்தையும் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தையும் தவிர எல்லா குழந்தைகளுக்கும் ஷைத்தான் தன்னுடைய இனத்தை கொண்டு வந்து பழிக்கிறான். அதனால் தான் குழந்தை அழுகிறது என்று சொல்கிறார். நம்முடைய விஞ்ஞானிகள் சொல்றார்கள், குழந்தை அழுகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இரத்த சர்க்குலேஷன் மாற்றி கொடுக்கப்படுகிறது. இரத்த சர்க்குலேஷன் மாற்றி கொடுக்கப்படுகிறது. ஹிருதயத்தோடு அந்த சம்பந்தத்தை உண்டாக்கப்படுகிறது. இதுவரை தொப்புள் கொடியோடு இருந்தது. தாயினுடைய தொப்புள் கொடியோடு ரத்தம் சர்க்குலேஷன் ஓடிக்கொண்டே இருந்தது. சிவப்பு அணுக்களும் வெள்ளை அணுக்களும் அந்த ரத்தத்துக்குள்ளே பாய்ந்து சென்று கொண்டிருந்தன. தாயினுடைய வயிற்றோடு தொப்புள் கொடியோடு இணைத்து சென்று கொண்டிருந்தன. ஆனால் குழந்தை பிறந்த உடனேயே அந்த சர்க்குலேஷனை மாற்றி கொடுக்கப்படுகிறது, ஹிருதயத்தை சுத்த விடப்படுகிறது. அதனால் தான் குழந்தை இருக்கிறது என்று விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள். பெருமானார் சொல்கிறார்கள், ஷைத்தான் தன்னுடைய இனத்தை சேர்க்கிறான், அதனால் தான் அழுகிறது என்று சொல்கிறார்கள். 2 பேரும் சண்டைப்பட்டார்களா? இல்லையே, சரியாகத்தான் சொல்கிறார்.
சைத்தான் தன்னுடைய இனத்தை உள்ள நுழைக்கும் போது எப்ப நுழைக்கிறான் தெரியுமா? புதுசா பம்புல தண்ணி மாறுதுன்னு டப்பு உள்ள போறான். பம்புல தண்ணி புதுசா பம்பிங் வேற இடத்துக்கு போதுன்னு அவங்க கொண்டு போய் போடுறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதும் இதுவும் ஒண்ணுதான். சர்க்குலேஷன் மாற்றி கொடுக்கப்படுகிறது. இந்த நேரத்தில் விட்டாத்தாண்டா விட்டது, நம்ம இதை உள்ள விட்டுருவோம். அந்த சர்க்குலேஷன் மாற்றி கொடுக்கப்படுற நேரத்தில் ஒன்று தன்னால உள்ள போடுறோம். அதனால் குழந்தை அழுகிறது. கணியத்திற்குரிய பெருமக்களே, பிறந்த உடனேயே நம்முடைய குழந்தையை கெடுப்பதற்காக வேண்டி தன்னுடைய இனத்திலிருந்து ஒன்றை கொண்டு வந்து உள்ளே விடுகிறான். எனவே நீங்கள் குழந்தை பிறந்து விட்டால் பாங்கொலியை எழுப்பி அவனுடைய சக்திக்கு மறுநாடி கொடுங்க. வலதுகாதிலே பாங்கையும் இடதுகாதிலே இக்காமத்தையும் ஓடி அந்த சக்திக்கு மரணடி கொடுங்க. ஆனா இப்போ எல்லாம் குழந்தைகள் பிறக்கிறது புறாமே ஆஸ்பத்திரியில். அதனால யாரும் உடனே பாங்க் சொல்றது வாய்ப்பு கிடைக்கிறது குறைச்ச. வீட்டுக்கு வந்த பிறகு அதிரத்தை கூப்பிட்டு சாவாசமா 1 வயசு 2 வயசுக்கு பிறகு அதிரத்தை ஒரு பாங்கு காதல் வருங்க. அதான் அவன் வளர்ந்துட்டான், உள்ள உட்காந்து அவன் உள்ள வளர்ந்துட்டான். இப்போ ஓதி என்ன செய்ய? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழந்தை பிறந்த உடனேயே அவன் வேலையை காட்டுறான்ல, நீங்க அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்ற சத்தத்தை அவன் சிரிச்சு போறதுக்கு முன்னால் உள்ள தள்ளிடுங்க. உள்ள வெளியிட்டா அவனை அடக்குவதற்கான வழி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இரண்டாவது ஷைத்தான் அந்த சந்ததி பிறந்த உடனே சேர்க்கிறான். கணியத்திற்குரிய பெருமக்களே, மூன்றாவது அவன் மனிதனுடைய ஒவ்வொரு கட்டத்திலேயும் ஒவ்வொரு செயல்பாட்டிலேயும் அவன் கெடுப்பதற்கான முயற்சியை மேற்கொண்டு கொண்டே இருக்கு. ஒரு பெரியார் கேட்டார், ஷைத்தானுக்கு தூக்கம் உண்டா? ஷைத்தான் தூங்குனா நம்ம எல்லாம் ராகத்தாயிருவோம்ப்பா. அவன் தூங்குறது இல்லை, நாம தான் ஏமாந்து தூங்குறோம். இவனை எப்படிடா கெடுக்கிறது என்று அவன் தூங்குறதே இல்லை. இறைநேசர்கள் சொல்கிறார்கள், ஷைத்தானுக்கு தூக்கம் கிடையாது, எப்படியாவது நமக்கு எடுக்கணும். ஏன்னா குர்ஆன் ஆயத்துல சொல்லப்படுது, அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சஜதா செஞ்ச மறுத்த பொழுது அல்லாஹ் அவனை பிடிச்சி முஷிபு பிடிச்ச போடா என்று வெளியில இருந்து அனுப்புறான். பிறரை பிடிச்ச அனுப்பின பொழுது அவன் கேட்டான், அங்கிர்னி இலா யௌமி யுபாதுன். அவன் தெரிஞ்சு வச்சிருக்கிறான், நம்ம அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அர்ஹமுர் ராஹிமீன், இரக்கமானவன். என்ன கோபம் இருந்தாலும் அவன்கிட்ட மன்னிப்பு கேட்டனா அவனிடத்துல இரக்கத்தை கேட்டா தந்துருவான். அந்த தைரியத்துல அல்லாஹ்ட்ட இவ்வளவு முனிவுக்கு பிறகு கூட இவ்வளவு முசீபத்தாக அவனை வெளியாக்கி சபித்து வெளியாக்கின பிறகு கூட அல்லாஹ்ட்ட இருந்துட்டு ரப்பி அங்கிர்னி இலா யௌமி யுபாதுன். முதல்ல கேட்டது, எனக்கு கொஞ்ச நாளைக்கு ஆயுளை நீட்டித்தான், எனக்கு சீக்கிரத்துல சாவு வரக்கூடாது. என்னுடைய மௌத்து எப்பதான்னா உலகம் மக்கள் திரும்பி எழுப்பப்படும் நாள்ல தான் மூத்தான். ஷைத்தானுக்கு வயசு என்னங்க? உலகம் எழுப்பப்படும் வரை அவனுக்கு ஆயா அனுதன்னி இலா யுபாதுன். அல்லாஹ் சொன்னான், சரி இன்னக மினல் முன்தரின், அவன் அர்ஹமுர் ராஹிமீன், இறக்கம் உள்ளவன். சரி உனக்கு ஆயிஷை கூட கொடுத்துட்டேன். ஆயிஷை கூட்ட கொடுத்த உடனே அவன் சொன்னா, ஆராய்த்தக்க ஹாதல்லதி கர்ரம்த அலைய லஇன் அஹர்தனி இலா யௌமில் கியாமா லஅஹ்தனிகன்ன துர்ரிய்யத்துஹு. யா அல்லாஹ், எனக்கு கியாமத் நாள் வரைக்கும் நீ ஆயில கொடுத்துட்ட, என்னுடைய ஆயில நீ கியாமத் நாள் வரைக்கும் நீட்டி பாரு, இந்த சந்ததி ஒருத்தரை கூட உருப்பட விடாம நான் ஆக்குறேன். திருக்குர்ஆனே 7:15 வசனத்திலே சொல்லி காட்டுறான், லஅஹ்தனிகன்ன துர்ரிய்யத்துஹு, கழுத்து பிடிச்சி நிறுத்துவேன். இந்த வார்த்தை இவன் சந்ததியை கழுத்து பிடிச்சி என்னை கேவலமாக்கின இவனை நான் சும்மா விட மாட்டேன். அல்லாஹ் சொன்னான், என்ன வேண்டாம் நினைக்கப்பா, உனக்கு ஒரே ஒரு சக்தியை தரல, ஹயாத்தாக்குறது மூத்தாக்குறது, மற்ற எல்லா சக்தியும் தந்து. அவனுக்கு அல்லாஹ் கொடுக்காது ஒண்ணுதான், ஹயாத்தாக்காத மூத்தாக்காத எல்லா சக்தியும் கொடுத்தான். இங்க இருந்து வான லாபத்துக்கு போகணுமா, அங்கிருந்து இங்க பறக்கணுமா, என்ன வேண்டாம், ரத்தத்துல புகுந்து கனவுல புகுந்து உடம்புல புகுந்து என்ன வேண்டாம் எல்லாத்திலையும் தான். அவர்களில் நீ நாடியவர்களை உன்னுடைய இச்சைக்கு இழுத்து விடு, நீ சௌத்திக்க உன்னுடைய சப்தத்தின் மூலமாக, நீ குதிரையில் சென்று அவர்களை உன் பக்கத்தில் இழுத்து விடு, ரஜினிக்க நீ நடந்து சென்று அவர்களை இழுத்து விடு, வசாரிக்கும் செல்லாம் ஓடிவல்ல உலார், அவர்கள் குழந்தை வரும்போது நீனும் ஒரு குழந்தை வரி, அவர்கள் சாப்பிடும் போது நீனும் அவருடைய சாப்பாட்டை சாப்பிடு, எது வேண்டாலும் செய்து கொள். இப்லீஸுக்கு அனைத்து ஆற்றலையும் உண்டாக கொடுத்தான், கெடுவார்கள். ஆனால் என்னுடைய நல்ல அடியார்களை ஒன்னால் ஒன்றும் செய்ய இயலாது. இதனால் கண்ணியத்திற்குரிய பெருமக்கள், நம்முடைய ஒவ்வொரு ஹரக்காத்து சக்கராத்துகளில் அசைவுகளையும் ஒவ்வொன்றிலையும் அவன் நமக்கு நம்மை கெடுப்பதற்கான முயற்சிகிறான். அதனால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், காலையில் ஒரு தடவை ஆயத்துல் குர்சி ஒன்று ஓதிக்கொள்ளுங்கள், மாலையிலே ஒரு தடவை ஆயத்துல் குர்சி ஒன்று ஓதிக்கொள்ளுங்கள். ஓதிக்கொண்டால் அவனுடைய தொல்லையிலிருந்து பாதுகாக்கப்படலாம். ஆயத்துல் குர்சி, அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம்
லா தஅகுதுஹு சினத் என்ற அந்த வசனத்தை அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். பகல் நேரத்திலேயும் இரவு நேரத்திலேயும் அவன் ஒவ்வொரு சந்தர்ப்பத்தை நம்மை கெடுப்பதற்கு முயற்சி செய்கிறான். எனவே அவனுடைய முயற்சியிலிருந்து அவனுடைய கொட்டத்திலிருந்து நீங்கள் நீங்க வேண்டுமையானால் ஆயத்துல் குர்சி ஓதிக்கொள்ளும். கணியத்திற்குரிய பெருமக்களே, அப்படி நீங்கள் ஆயத்துல் குர்சி ஓதுவீர்களே ஆனால் உங்களை காப்பதற்கு மலக்குகளை நான் அனுப்புகிறேன். லஹு முஅக்கிபாத்து மின் பைனி யதைஹி வ மின் ஹல்ஃபி யஹ்ஃபதுனஹு மின் அம்ரில்லாஹ். லஹு முஅக்கிபாத்து மின் பைனி யதைஹி வ ஹல்ஃபி, அவனுக்கு முன்னாலும் பின்னாலும் நாம் மலக்குகளை அனுப்புகின்றோம். யஹ்ஃபதுனஹு மின் அம்ரில்லாஹ், அல்லாஹ்வுடைய உத்தரவின் பேரில் அவனை பாதுகாக்கிறார்கள். ஆயத்துல் குர்சி ஓது, நான் மலக்குகளை அனுப்புகிறேன். பிள்ளைக்கு பாதுகாவலனை அனுப்புகிறேன். அஊது பில்லாஹி ஜன்னிபின ஷைத்தான என்பதை ஓது. பிள்ளைக்கு வாங்கை நீ ஓது, நான் அந்த ஷைத்தானுடைய இனத்திலிருந்து நான் பாதுகாப்பு கொடுக்கிறேன். ஆயத்துல் குர்சியை ஓது, அவன் முன்னும் பின்னும் உங்களுக்கு பாதுகாப்பு வளையத்தை ஏற்படுத்திக் கொண்டு மலக்கள் பின்னால் வருவான். நாலாவதாக, நம்ம பல பேருக்கு அவன் எப்படியெல்லாம் வர்றான் தெரிகிறதே. நாலாவதாக, நான் சாப்பிடும் பொழுதும் அவன் நம்முடன் வந்து சாப்பிடுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லிக் கொள்ளும். சொன்னால் அவனை சாப்பிடாமல் நீங்கள் தடுத்து விட்டதாக அர்த்தம். அப்படி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லலன்னு சொன்னா அவனும் சேர்ந்து சாப்பிடான். அவன் சேர்ந்து சாப்பிட்டா என்ன ஆகும்? நம்ம உடம்புக்குள்ள ஒரு சத்து ஏறாது. டாக்டர்கிட்ட போய் வைட்டமின் போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான், ஒரு சத்து கூட உடம்புக்குள்ள ஏறாது. பிஸ்மில்லாஹ் சொல்லவில்லையானால் அவனும் சேர்ந்து உண்ணுகிறான். நீங்கள் மறந்து இடையில பிஸ்மில்லாஹ் சொல்றீங்கன்னு வைங்க, பிஸ்மில்லாஹி அவ்வளவு ஆஹிரஹு, ஆரம்பத்திலையும் கடைசிலையும் பிஸ்மில்லாஹ் என்று நீங்கள் சொல்லிவிட்டால் அவன் சாப்பிட்ட சாப்பாட்டு அனைத்தையும் வாங்கி எடுக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், அல்லாஹ் ஏற்கனவே வஷாரிக்கும் ஃபில் அம்வாலி வல் அவுலாத், அவர்களுடைய பொருள்களையும் சேர்ந்துகள், அவர்களுடைய பிள்ளைகளையும் சேர்ந்துகள் என்று அவனுக்கு அல்லாஹ் அதிகாரத்தை கொடுத்து விட்ட காரணத்தினால் கணியத்திற்குரிய பெருமக்களை, நாம் சாப்பிடுகிற சாப்பாட்டினுடைய பரக்கத்தை அவன் உறிஞ்சி விடுகிறான். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நமக்கு பிஸ்மில்லாஹ் சொல்லிட்டு சாப்பிடுன்னு சொன்னா ஏதோ அத்தாவுக்கு ஒரு வேலை இல்லை, வயசான காலத்தில் புத்தி மணங்கி போச்சு என்பதாகத்தான் நம்முடைய இளவல்கள் நடக்கிறார். இங்கே சொல்லப்படுகின்ற பிரச்சனை பூராவுமே வாலிபு பிள்ளைகளுக்கு தான். ஏனென்றால் ஓரளவு பெரியவர்கள் எல்லாம் பழங்காலத்திலிருந்து பல செய்திகளை கேட்டு ஈமானை வலுப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். வரக்கூடிய ஜெனரேஷன்களுக்கு செய்திகளை தர வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான், வாலிபர்களுக்காக வேண்டித்தான் இந்த செய்திகள் சொல்லித் தரப்படுகிறது. நிச்சயமாக பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லு என்று அம்மா அத்தாவும் சொன்னா ஏதோ வரட்டு பிடித்தது என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோம். அந்த பிஸ்மில்லாஹ் சொல்லுவதன் மூலமாக நம்முடைய உடம்பிலே வைட்டமினில் இருந்து பரக்கத்து எல்லாம் உள்ளே செல்கிறது. இல்லையானால் அது அனைத்தையும் ஷைத்தான் அடித்துக் கொண்டு சென்று விடுகிறான். ஐந்தாவதாக, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் கதவை தாழ்பால் போடுகின்ற பொழுது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லிக் கொண்டு போடுங்க. ராத்திரில கதவை தாழ்பால் போடுகிறோமே, நீங்க எந்த மந்திரத்தை வைத்தாலும் சரி, அல்லது எத்தனை சாவி அதுக்கு மேல உள்ள புதிய கருவிகள் வைத்தாலும் சரி, அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லிவிட்டு தாழ்பால் போடுங்க. தாழ்பால் போட்ட வீட்டுக்குள் ஷைத்தான் வரமாட்டான். தாழ்பால் பிஸ்மில்லாஹ் என்று சொல்லப்பட்டு தாழ்பால் போட்டால் ஷைத்தான் வீட்டுக்குள் வரமாட்டான். அப்படி சொல்லவில்லையானால் உள்ள வந்து நம்முடைய தூக்கத்தை எல்லாம் கெடுக்கும். தூக்கமே இல்லை, படுத்தா கனவு பிச்சு புடுங்கு சொல்லுகிறார். போம் மத்தியில் படுத்தாலும் தூக்கம் வருவதில்லை. எப்படி வரும்? நீங்க தான் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் தாழ்பால் போடுறது சொல்லவில்லையே. சொல்லிவிட்டால் ஷைத்தான் சக்தி இல்லாமல், ஒவ்வொன்றுக்கும் வழியும் இருக்கிறது காப்பதற்கு. இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி சொன்ன மாதிரி பல வழியிலே அவன் நுழைகிறான். எந்தெந்த வழியிலெல்லாம் நுழைகிறானோ அந்த வழியிலெல்லாம் நீங்கள் அனுப்போம். கதவை தாழ்பால் போடும் பொழுது நீங்கள் சொல்லுங்கள். அதை போன்றே குர்ஆன் ஓதினாலும் கூட ஓதுகின்ற பொழுது அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லிக்கொள்ள. குர்ஆன் ஓடும் போது அவங்க தலையில ஏறி உட்கார்ந்து முளக அரைக்காங்க. ஒரு இடத்துல இல்ல, 4 இடத்துல அல்லாஹ் சொல்றான். குர்ஆன் ஓதுனா அஊது பில்லாஹ் சொல்லிட்டு ஓதுமா, குர்ஆன் ஓதுனா அஊது பில்லாஹ் சொல்லிட்டு ஓதுமா என்பதாக அல்லாஹ் 4 இடத்தில் சொல்றான். அப்பொழுது குர்ஆனை ஓதும் போது அவன் கெடுப்பதற்காக கடுமுயற்சி போலான். எனவே அந்த நேரத்தில் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் ஓத வேண்டும். குர்ஆனை ஓதுகின்ற வேளை அவன் வந்து உள்நுழைகிற நேரம். ஏழாவதாக, ஒரு கூட்டம் திக்ர் செய்கிறது என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கூட்டம் திக்ர் செய்து வேளக்கு மராத்திலே அல்லாஹ்னு சொல்லிட்டு இருக்க பாருங்க. இப்போ இவங்களை கெடுக்க முடியாது. இவங்க எல்லாத்தையும் மெய் மறந்து ரசித்து அப்படியே உருகி சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க, கெடுக்க முடியாது. அவன் என்ன செய்வான்னா, வாசல்ல வந்து நின்றுட்டு அங்க 2 பேருக்கு மத்தியில சண்டை உண்டாக்கிட்டோம். வாசல்ல வந்து நின்று 2 பேருக்கு மத்தியில சண்டை உண்டாக்கும்.
சண்டை உண்டாக்குனா இவன் அடிக்க சத்தம் கோபம் இருக்கும். உள்ள தொழுதுகிட்டு இருக்கிறவங்க, திக்கிச்சிக்கிட்டு இருக்கிறவங்க இன்னமும் சண்டை நடக்குதுன்னு இவங்க கிளப்பிவிடான். அவனுக்கு அந்த 2 பேரும் மோதுவது பெரிதல்ல, இந்த ஆளை கிளப்பணும். அவன் கிளப்பிட்டானா வெற்றி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள், விக்ரு செய்கின்ற பொழுது அவனுக்கு வேப்பங்காயா இருக்கும், விக்ரு செய்கின்ற பொழுது அவனுக்கு வயிற்றார போக ஆரம்பிச்சிடும். எப்படிடா உங்களுக்கு எடுக்கிறதுங்கிறதுக்கு எல்லா வகையும். இன்று ஒரு புதிய வியாதி வந்துருச்சு, விக்ரே கூடாது. இப்படி விக்ரே செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டா அவன் ரொம்ப சந்தோஷமா போயிடும். திருக்குறான்ல எத்தனை இடத்துல பல்குருல்லாஹ் அதுக்கரம் கதீரா, பல்குருல்லாஹ் அதுக்கரம் கதீரா, அல்லாஹ் குதுக்கச்சிங்க, அல்லாஹ் குதுக்கச்சிங்க நிறைய இடத்துல அல்லாஹ் சொல்றான். இப்பொழுது பேசுவதற்கில்லை. ஆனால் அந்த திக்ர் செய்கிற நேரத்தில் கெடுப்பதற்கு பெரிவாரியாக ஷைத்தான் முனைகிறான். அந்த நேரத்திலையும் அவனை நீங்கள் நினைவு கூர்ந்து கொள்ளுங்கள். அதை போன்ற 8வதாக, நீங்கள் சும்மா இருக்கும் பொழுது உங்களுடைய சிந்தனையை குழப்பிக்கொண்டே இருப்பான். இன்ன ஷைத்தான் வாகனம் குர்தமுஹு கல்வி பனியார். மனிதனுடைய மூளையின் மீது ஷைத்தான் தன்னுடைய துதிக்கையை போட்டு ஆட்டிக்கொண்டே இருக்கிறான். அவனுக்கு தான் எல்லா வலிமையும் அல்லாஹ் கொடுத்தானே, எல்லா வலிமையும் அவனுக்கு கொடுத்தானே, பிறையும் செய்ய மாட்டான். மூளையில உட்கார்ந்து அவனுடைய துதிக்கையை போட்டு ஆட்டிக்கொண்டே இருக்கிறான். இதாக கரல்லாஹ் கணத்தை அல்லாஹ் விக்ர் செஞ்சிட்டான், அந்த அவனுடைய துதிக்கையை சுருக்கிக் கொள்கிறான். இல்லையானால் அவன் தீய சிந்தனை கொஞ்ச நேரம் 5 நிமிஷம் சும்மா இருந்துட்டா போதும், உடனே சிந்தனை எங்கெல்லாமோ போய் என்னவெல்லாமோ செய்யாது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்வார்கள், லவ்லா யஹுமு ஷைத்தான் வலா குலூபி பனி ஆதம் லனதரு மலக்கூத்த ஸமாவாத்தி வல் அர்த். அந்த ஷைத்தான் மட்டும் மக்களுடைய இதயங்களை, மக்களுடைய மூளையை கெடுக்கலன்னு சொன்னா ஒவ்வொருவரும் இங்கிருந்து லவ்ஹுல் மஹ்பூலை பார்க்கும் ஆற்றல் பெற்றவராக இருப்பார்கள். ஒவ்வொருவருமே இறைநேசர்கள் அல்ல, எல்லாருமே. ஷைத்தான் மட்டும் அந்த மூளையை கலக்கலன்னு சொன்னா இங்கிருந்து கொண்டு லவ்ஹுல் மஹ்பூலை பார்த்து, உனக்கு குழந்தை பிறக்கும், உனக்கு குழந்தை பிறக்காது, உன் லாபம் கிடைக்கும், உனக்கு லாபம் கிடைக்காது, இந்த வேலைக்கு நீ போகாதே, அங்க தடை இருக்கிறது, எல்லாத்தையும் பார்த்து சொல்வார்கள். ஏனென்றால் எல்லாமே எழுதி முடித்து மை காஞ்சி போச்சு. எல்லா தகவல்களும் அந்த லேப்டாப்ல பதிவு செஞ்சு வச்சிருக்குது. அதை பார்க்கிற ஆற்றல் யாருக்கு இருக்கிறது தெரியுமா? ஷைத்தானை விட்டு பாதுகாக்கப்பட்டவர்களுக்கு இருக்கிறார். ஷைத்தான் இல்லையானால், ஷைத்தான் அளவோடு இருப்பானே ஆனால் நாம் லவ்ஹுல் மஹ்பூதை பார்க்கும் ஆற்றலை பெற்றிருக்கலாம். கண்ணியத்திற்குரிய பெருமக்களை, இதனால் தான் இம்மா யுன்ஜிகன்னக மினஷ் ஷைத்தானி நஸ்குன் ஃபஸ்தைது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். தீய சிந்தனை உங்களுக்கு வருகிறது என்றால், உங்களை கெடுப்பதற்கான தீய சிந்தனை வருகிறது என்றால் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லுங்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றில் நடந்த ஒரு நிகழ்ச்சி நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். ஹன்லலா என்று ஒரு சஹாபி, ஹன்லலா ரலியல்லாஹு அன்ஹு என்ற ஒரு சஹாபி, சும்மா யதார்த்தமா ரோட்ல உட்கார்ந்து இருந்தவங்க திடீர்னு அவனுக்கு யோசனை வேலை செஞ்சிச்சு, உட்கார்ந்து அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வழியாக யதார்த்தமா அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் வந்தார்கள், ஏன் அழுகிறீங்க ஹன்லலா? அவங்க சொன்னாங்க, இல்ல நான் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்பார்ல இருக்கும் பொழுது அப்படியே நம்ம சொர்க்கத்தையே நேரடி காக்கிற மாதிரி அப்படியே இருக்கு. பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே நம்மளை சொர்க்கத்தையே கொண்டு போயிடுவாங்க. அவங்களுடைய பிரசங்கத்தெல்லாம் கேட்கிற வாய்ப்பு நமக்கு கிடைக்கல, கிடைச்சிருந்தா எவ்வளவு ரம்மியமாக இருக்கும். அப்படியே நம்மை கொண்டு போய் சொர்க்கத்தில் உள்ளுக்கார வச்சுடுவாங்க. அந்த சிந்தனை அப்படியே நம்மை கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும் பொழுது நாம் அப்படியே சொர்க்கத்தை செல்வதை போல உணர்வு பெறுகிறோம். ஆனால் வெளியில் வந்துட்டா கடை, கண்ணி, வீடு, கூடு என்று சிந்தனை மாறிவிடுகிறது. இது முனாபிக்தனம் அல்லவா? இது முனாபிக்தனம் அல்லவா? இது நயவஞ்சகத்தனம் அல்லவா? அதற்கு ஹன்லலா ரலியல்லாஹு சொல்கிறார்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்றாங்க, ஆமா நீங்க சொல்றதும் சரியாதான் இருக்கு, இதுக்கு விளக்கம் கேட்கணும், வாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போவோம். இது ரசூலுல்லாஹ்விடத்தில் வருகிறார்கள், ரசூலுல்லாஹ்விடத்தில் செய்தி சொல்றார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஆமாம் இப்படித்தான் விஷயம், இங்கு இருக்கும் பொழுது இப்படித்தான் இருக்கும், அங்கு இருக்கும்போது அப்படித்தான் இருக்கும். இது உலகம். நீங்கள் இங்கு இருப்பதை போன்றே எப்பொழுதும் இருப்பீர்களே, ஆனால் நீங்கள் படுக்கும் பொழுதும் உங்களுடைய மலக்குகள் உங்களோடு வந்து கதை வீசுவார்கள். நீங்கள் வீதியிலே செல்லும் பொழுதும் உங்களுக்கு மலக்குகள் வந்து கதை வீசுவார்கள். இங்கே இருப்பதை போன்றே எந்நேரம் இருப்பீர்கள், ஆனால் உங்களோட மலக்கள் எப்பொழுதும் சமவாசம் வைத்துக் கொண்டிருப்பார்கள். ஏனென்றால் உங்களுடைய மனம் தூய்மையாக ஆகிவிடுகிறது. இந்த பயம் வந்ததுனாலதான் இந்த பாடு. ஒரு சமயத்திலே ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவர் ஒரு கவிஞர், ஆஸ்தான கவிஞர். பெருமானாரை புகழ வேண்டும். அது எங்கு புகழ வேண்டும்? யுத்தகலத்திலே புகழ வேண்டும். எதிரிகள் பெருமானாரை வசிபாடி சொல்கின்ற பொழுது, எதிரிகள் தங்கள் அணி வீரரை பெரிதுபடுத்தி சொல்கின்ற பொழுது
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்வதற்காண்டி ஹஸ்ஸான் பின் சாபித் ரலியல்லாஹு அவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவு கொடுத்திருந்தார்கள். உத்தரவு கொடுத்ததோடு சொல்லியிருந்தார்கள், அல்லாஹும்ம ஐயிதுஹு பிருஹுல் குதுஸ், யா அல்லாஹ் இவருக்கு ஜிப்ரீலை துணையாக்குவாயாக. இவர் பாடும் பொழுது இவர் நாவிலே இவர் பாடக்கூடாது, ஜிப்ரீல் பாடும். பேச ஆரம்பிக்கும் போது பேசத்தாக்கியான வார்த்தை வர்றது எப்படி வருதுன்னு தெரியாம ஜிப்ரீல் பாடும். அந்த மாதிரி சக்தியை கொடுத்து விடு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள். ஹஸ்ஸான் பின் சாபித் அவர்களுக்கு ஜிப்ரீலுடைய துணை இருந்து கொண்டிருந்தது. ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஸ்ஸானை எங்கே என்று கேட்டார். ஹஸ்ஸானை எங்கே? சஹாபாக்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ் காய்ச்சலா இருக்கு, வீட்டுல படுத்திருக்கிறார். எப்படியோ செய்தி வேகமா போய் ரசூலுல்லாஹ் உங்களை தேடுறாங்கன்னு போய் தகவல் கொடுக்கப்பட்டது. காய்ச்சலோடு கதறி எடுத்துக்கிட்டு வர்றார். யா ரசூலல்லாஹ் தாங்கள் தேடுவீர்களான்னு. நான் தேடல, ஜிப்ரீல் கேட்டாரு எங்க ஹஸ்ஸான. நான் உங்களை தேடல, ஜிப்ரீல் கேட்டாரு ஹஸ்ஸான காணமேன்னு கேட்டாரு. ஒரு காலம் அவர் உங்களுக்கு காய்ச்சல் வந்திருப்பது தெரிந்திருக்கும் போல் தெரியுது, அதனால விசாரித்து கூட்டிருப்பாரு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, ஒரு மனிதனோடு மலக்குகளும் இணைந்து உரையாற்ற முடியும், சுகத்துக்கங்களை விசாரித்துக் கொண்டிருக்க முடியும். அந்த அளவு நம்ம ஆற்றல் பெற்றவர்கள் தான். ஆனால் நம்மை கெடுப்பது யார் தெரியுமா? இந்த ஷைத்தான். எனவே அவனை விட்டு நாம் பாதுகாப்பு கடமைப்பட்டிருக்கிறோம். தீய சிந்தனைகளை நமக்கு தருகிறான், தீய கனவுகளின் மூலமாகவும் நம்மை அவன் கெடுக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், கனவு கண்டால் அது அல்லாஹ்விடத்திலிருந்து கனவும் இருக்கிறது, அது அல்லாத கனவும் இருக்கிறது. எந்த கனவு கண்டால் யா அல்லாஹ் இது நல்லதாயிருந்தா எனக்கு செல்லுபடியாக்கு, தீயதாயிருந்தா என்னை விட்டு அகற்றிவிடு என்று நீங்கள் சொல்லிவிடுங்கள். எந்த கனவாயிருந்தால் எது நல்ல கனவு எது தீய கனவு என்று பிரித்தறிவதற்கு உங்களுக்கு ஆற்றல் கிடையாது சராசரி மனிதருக்கு. அதனால் நீங்கள் இப்படி சொல்லுங்க, 19 யா அல்லாஹ் நல்ல கனவா இருந்தா எனக்கு ஆகமாக்கிடு, கெட்ட கனவா இருந்தா தூக்கி எறிஞ்சிரு என்று சொல்லிவிடுங்கள். சொல்லிவிட்டு அது உங்களுக்கு பயங்கரத்தை தரும் கனவாக இருக்குமானால் இடது பக்கம் துப்பிவிட்டு அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லிவிட்டு நீங்கள் மாறிப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஷைத்தான் நம்முடைய கனவையும் தூங்க விடாமல் நம்முடைய கனவுகளிலே குழப்பத்தை உண்டாக்கி சிந்தனைகளை அந்த சிதறடிக்க வைக்கக்கூடிய முயற்சி அவன் செய்கிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அதை போன்று தீய உணர்வுகள், குறிப்பாக கோபம் வரும் பொழுது அவன் நம்மை பந்து உருட்டுவதை போன்று உருட்டி எடுத்து விடுகிறான். ஒரு சமயத்திலே செய்தனா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தூரிசினா மலைக்கு செல்கிறார். செல்லும் பொழுது இடையில இப்லீஸ் வந்துட்டான். இப்லீஸ் வந்து சொன்னா, மூசாவே எங்க போறீங்க? நான் அல்லாஹ்ட்ட போறேன். அப்படியா? எனக்காக வேண்டி அல்லாஹ்விடத்துல ஒரு சிபாரிசு பண்ணுங்களேன். சரி, என்ன சிபாரிசு நான் சொல்லுங்க கேட்கிறேன். ஒண்ணுமில்ல, இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து சஜிதா அதனால நான் இவ்வளவு நாளா ரஜீமாக உலகத்துல சுத்திக்கிட்டு இருக்கிறேன். அதனால அல்லாஹ்விட்ட என்ன மன்னிக்க சொல்லு. அல்லாஹ் அர்ஹமுர் ரஹீம், எப்ப கேட்டாலும் மன்னிச்சிருவான், உனக்கு நிச்சயமா மன்னிப்பு கிடைக்கணும், நான் போய் உனக்கு கேட்கிறேன் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லி விட்டு சென்றார். சென்று அல்லாஹ்விடத்தில் அவர்கள் உரையாடினார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் பார்த்துட்டால எல்லாமே மறந்து, எல்லாத்தையும் மறந்துட்டாக திரும்பி வர்ற நிலையில அல்லாஹ் கேட்டான், அத்தில் அமானத்தை, மூசாவே அமானிதத்தை காப்பாத்துங்கன்னு சொன்ன. யாரெல்லாம் என்ன அமானிதம் உனக்கு நினைவில்லையா? வரும்போது இப்லீஸ் என்ன சொல்லிவிட்டான், ஆமா அல்லாஹ் நான் மறந்துட்டேன், அவன் வந்து பாவமணி பெற விரும்புறான், ரொம்ப மனசு திருந்திட்டான், ரொம்ப நும்பலமா என்று வந்து கேட்டுட்டான், சிபாரிசு பண்ண சொன்னா சிபாரிசு பண்றேன், நான் மன்னிக்க தயார், நானாக ஒரு ரஹீமை மன்னிக்க தயார், யார் வேண்டாலும் நான் மன்னிப்பேன், என்னுடைய அடியார்கள் தான் மன்னிக்க தயார். ஆனா ஒரே ஒரு சின்ன நிபந்தனை, அவன் திருந்திட்டாங்கிறதுக்கு அடையாளமாக ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு சஜ்தா செய்யாதனால இந்த வேலை ஏற்பட்டுச்சு. இப்ப போய் அவங்க மண்ணறையில ஒரு சஜ்தா செய்ய சொல்லிருப்போம், ஒண்ணுமே வேண்டாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சஜ்தா செய்யாதனால் ஏற்பட்ட விளைவு. எனவே ஒரே ஒரு தடவை அந்த மண்ணறையில போய் சஜ்தா செய்ய சொல்லு, நான் அவன் எல்லா பாவத்தையும் மன்னிச்சேன். யா அல்லாஹ் அவன் செய்வான், அவன் ரொம்ப தெரிஞ்சிட்டான், இப்ப செய்வான் என்று சொல்லி கொண்டு வந்தார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம். கீழே வந்தார்கள். இப்லீஸ் வந்த உடனே, மூசாவே என்ன ஆச்சு? உனக்கு நான் எல்லாம் கேட்டேன், உன்னை எல்லாம் மன்னிக்கிறதா சொல்லிட்டான். ஒரு சின்ன நிபந்தனை, என்ன? இந்த மாதிரி மன்னரை. உடனே அவன் கோபத்துல தலை குதிக்க ஆரம்பிச்சான். அந்த மனுஷன் உயிரோடு இருக்கும் போதே நான் அண்ணன் மதிக்க மாட்டேன்னு, செத்து சாம்பலா போன பிறகு நான் மதிப்பேன், இது ஒரு காலம் நடக்காது. மூசா அலைஹிஸ்ஸலாம் வேடிக்கையோடு பார்த்தார்கள். ஆக நம்ம சாதாரண நினைச்சேன், இந்த போய் எப்படி சொல்றானே. அந்த இப்லீஸ் சொன்னா, நான் நன்றி உள்ளவன், நீங்க எனக்காண்டி இவ்வளவு பெரிய வேலையை பார்த்திருக்கீங்க, அதனால உங்களுக்கு ஒரு கல்வி சொல்லி தரலான்னு நினைக்கிறேன். என்ன கல்வி? 3 சந்தர்ப்பத்தில் என்ன நீங்க நினைப்பு வச்சுக்கோங்க. 3 சந்தர்ப்பத்தில் நான் மனிதர்களை அப்படி பொம்மையா உருட்டி என் இஷ்டத்துக்கு விளையாடினேன். ஒண்ணு கோபம் வந்துட்டான். ஆமாமா சரிதான், ஏன்னா அவங்க ஏற்கனவே அனுபவப்பட்டிருக்கிறா.
கோபம் வந்து ஒரு மனுஷனை சும்மா குத்த போவ கடைசியில் அவன் சுருண்டு விழுந்தான். கடைசியில் சொன்னாங்க ஆதாமின் அமலி ஷைத்தான் என்னை வேலையை காட்டிட்டான். அது சின்ன வயசுல நடந்தது. சின்ன வயசுல சமாதானப்படுத்துறதுக்கு அனுப்பினவங்க கொஞ்சம் வேகமா ஒரு குத்து விழுந்துச்சு. மூசா பகவாலை ஒரு குத்து விட்டா கிழவு. அப்ப சொன்னாங்க ஆதாமின் அமலி ஷைத்தான். கோபம் வந்துருச்சுன்னா என்னவெல்லாம் செய்வேன்னு எனக்கு தெரியும். சொல்லுகா ஷைத்தான் சொல்லுவான், கோபம் வந்துருச்சுன்னா அவனுடைய நாடி நரம்புகளில் எல்லாம் நான் புகுந்துருவேன். அது அப்படியே சூடேற்றி விடுவேன். ரத்தம் கொதிக்கும், நாடி நரம்புகள் எல்லாம் துடிச்சிரும். அவன் என்ன செய்யறான்னு கேட்டா அவனுக்கே தெரியாது. முடிச்ச பிறகு நான் இப்படிதாமா பேசினேன், நான் இப்படிதாமா நடந்துகிட்டேன்னு சொல்லுவான். அவனுக்கே தெரியாம அவனை உருட்டி விளையாடுவேன். ஒரு சந்தர்ப்பம். ரெண்டாவது சந்தர்ப்பம், ஒரு பொண்ணு தனியா இருக்கும்போது நீ சேர்ந்து தனியா இருக்காத. ஒரு பொண்ணு அந்நிய பெண்ணு இருக்கும்போது நீ தனியா இருக்காது. எவ்வளவுதான் உத்தமமானவனாக இருந்தாலும் சரி, எவ்வளவுதான் உத்தமையாக இருந்தாலும் சரி, உங்க 2 பேரையும் முடிச்சு போடாம நான் விட மாட்டேன். சும்மா நீங்க பாட்டு படுத்திருப்பீங்க, அங்க போய் சொல்லுவோம் ஒன்னதான் அந்த ஆள் நினைச்சிட்டு இருக்கிறாருன்னு சொல்லி உடனே அந்த பொண்ணு திரும்பிப்பா. இந்த வேலையை பூரா பாக்குறது நான். எனவே அந்த நேரத்தில் என்ன நீங்க நினைவு கூறிக்கொள்ளுங்க. மூணாவது, புனித போராளிகள் புனித போருக்கு செல்கின்ற பொழுது நானும் பின்னால போய் அவனை போவிடாத அளவுக்கு நான் தடுத்துடுவேன் என்று 3 ஞானங்களை ஆரம்பலை மூசா அலைஹிஸ்ஸலாத்திற்கு இப்லீஸ் சொன்னான் என்பதாக சொல்லித் தரப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தகவலை சொல்கிறார்கள். எனவே கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, தீய உணர்வுகள் நம்மை தூண்டி நம்முடைய குணங்களை கெட்ட குணங்களாக ஆக்குறது அவனுடைய வேலை. அதிலிருந்து நாம் பாதுகாக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இப்படி 10 வழிகள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நான் சொன்னது நினைவில் இருக்கலாம். ஒன்றாவதாக, நம்முடைய விந்துவிலேயே அவன் ஆபத்தை உண்டாக்க பார்க்கிறான். இரண்டாவதாக, நாம் குழந்தை பிறந்த உடனேயே ஒரு இனத்தை கொண்டு வந்து செய்ய பார்க்கிறான். அதை பாதுகாப்பதற்கு பாங்கோலி. மூன்றாவதாக, நாம் சாதாரணமாக உலா வரும்பொழுது நம்மை கெடுக்க பார்க்கிறான். ஆயத்தில் குர்சி ஓதுவோமையானால் மலத்தை கொண்டு அல்லாஹ் பாதுகாப்பு தருகிறான். நாலாவதாக, நாம் சாப்பிடும் பொழுது கெடுக்க பார்க்கிறான். எனவே பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொன்னால் பாதுகாப்பு கிடைத்து விடுகிறது. நாம் உறங்க செல்லும் பொழுது கதவை தாழ்பாட் போடும் பொழுது அவன் உள்ளே புகுந்து கொள்ள பார்க்கிறான். அந்த நேரத்தில் நீங்கள் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லிவிடுங்கள். குர்ஆன் ஓதுவீர்களே ஆனால் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தான் என்று சொல்லிவிடுங்கள். விக்ர் செய்வீர்களே ஆனால் அங்கு கடுமையாக ஷைத்தானை விட்டு நீங்கள் பாதுகாப்பு போட்டுக் கொள்ளுங்கள். அதே போன்றே தீய சிந்தனைகளை உங்களுக்கு உண்டாக்குவான். அதிலிருந்து பாதுகாப்பதற்காக வேண்டி அதிகமாக அல்லாஹ்வை திக்ர் செய்து கொண்டே இருங்கள். தீய கனவுகளை கொண்டு அவன் உங்களை கெடுப்பான். அந்த நேரத்தில் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லி இடது பக்கமாக திருப்பி நீங்கள் படுத்துக் கொள்ளுங்கள். தீய உணர்வுகளை கொண்டு அவன் பாதுகாப்பான், உங்களை கெடுப்பான். எனவே கோபம் வரும் பொழுது நீங்கள் சற்று நிதானமாக இருந்து கொள்ளுங்கள், ஒது செய்து கொள்ளுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒது செய்து விடுங்கள், உடனே ஷைத்தான் ஓடி விடுவான். நின்றால் உட்கார்ந்து விடுங்கள், உட்கார்ந்தால் எழுந்து விடுங்கள், எழுந்திருத்தால் போய்விடுங்கள். கோபம் வந்து விட்டது ஆனால் உங்களுடைய நிலையை தக்க என்று மாற்றிக்கொள்ளுங்கள் என பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனிடமிருந்து தப்புவதற்கான வழியை சொல்வார்கள். இந்த 10 வழிகள் அல்லாமல் சில மெய்யடியார்களை அவர்களை கெடுப்பதற்காக வேண்டி பல காரியங்களை செய்வான் என்று திருக்குர்ஆன் நமக்கு சொல்கிறது. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், ஷைத்தான் என்னை சோதிப்பதற்காக வேண்டி என் மீது இந்த தீய வியாதியை உண்டாக்கி விட்டான். அய்யூப் ஒரு இறை நேசர் என்று அல்லாஹ் பெருமை எடுக்கிறான். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் இறை நேசர் என்று ரசூலிலேயே மிகச் சிறந்த ரசூல் என்று அல்லாஹ் பெருமை கொள்கிறான். அந்த நேரத்தில் யா அல்லாஹ் அந்த அய்யூபை நான் கெடுக்கிறேன், எனக்கு ஆற்றலை தா என்று கேட்டுவிட்டு அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்தின் மீது அந்த வியாதி ஏற்படுவதற்கு அவன் தான் ஒரு ஊதல் ஊதுகிறான். அதன் மூலமாகத்தான் அந்த வியாதி ஏற்படுகிறது. இன்னி மஸ்ஸனிய ஷைத்தானு பினுசுபின் வஅதாப். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றார்கள், இன்னி மஸ்ஸனிய ஷைத்தானு பினுசுபின் வஅதாப். தீய சோதனைகளை கொண்டு ஷைத்தான் என்னை தீண்டி விட்டான். அதன் காரணத்தினால் நான் அல்லாஹ்விடத்திலிருந்து மாறுகிறேனா என்று எதிர்பார்க்கிறான். ஆனால் நான் மாறவில்லை என்று அவர்கள் கடைசி வரை வெற்றி கொண்டார்கள் என்பதை வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறது. எனவே அவனுடைய சூழ்ச்சி பயங்கரமானதாக இருக்கிறது. அதிலிருந்து விடுபடுவதற்கான முயற்சியை நாம் மேற்கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்வார்கள், நீங்கள் அவனை வணங்கவில்லை என்ற காரணத்தினால் உங்களை கெடுப்பதுதான் அவனுடைய தலையாய வேலை. யார் அவனை வணங்குகிறார்களோ அவர்களை கெடுப்பதற்கு பக்கத்திலேயே அவன் போக மாட்டான். ஏன்னா அவங்களுடைய கொள்கையை மாற்றி விட்டாச்சு. இனிமேல் அவங்க சாப்பாட்டையும் போக மாட்டான், தூங்கும் போதும் போக மாட்டான், கெட்டகனையும் உண்டாக்க மாட்டான். எல்லாத்தையும் அவங்களுக்கு ரைட் பச்சைப்படி காட்டிடுவான். அவனுடைய வேலை பூராவுமே யார் அவனை வணங்கவில்லையோ அவர்களிடத்தில் தான் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எனவே நாம் தான் அவனிடமிருந்து ஜாக்கிரதையாக கடமைப்பட்டிருக்கிறோம். நம்மிடத்தில் தான் அவனுடைய கடுமையான வேலை அதிகமான அளவிற்கு நம்மிடத்தில் தான் அவன் பொழுதை கழித்து நம்மை எப்படியாவது குட்டிச்சோராக்குவது என்ற கங்கடத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறான். அதிலிருந்து நாம் பாதுகாப்பு பெற கடமைப்பட்டிருக்கிறோம். பாதுகாப்பு பெறுவதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் நாம் செய்ய வேண்டும். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா? அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று பள்ளிவாசலிலே சொல்லிவிடுவார்கள்.
வெளியில போய் அவன் தோல்ல கை போட்டுக்கிட்டு சுத்திக்கிட்டு அலையக்கூடிய மனிதன். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தான் பஹிமன் என்று குர்ஆன் சொல்லிவிட்டது. ஷைத்தான் பஹிமன் என்பதையும் உணர்கிறார். பள்ளிவாசலே அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தான் எல்லாம் சொல்லுகிறார். ஆனால் வெளியில போய் அவன் சொல்ற செய்திக்கெல்லாம் கூடவே போனா இத மாதிரி அவனுக்கு கூட்டாளி வேறு யார் இருக்க முடியும்? வெளியிலே அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லிட்டு சொல்வார்கள் அல்லவா, தொழுகிறோம் அல்லாஹ்வுக்காக, வைக்க திருடுற மாட்டுக்காக, தொழுகிறோம் அல்லாஹ்வுக்காக, வைக்க திருடுற மாட்டுக்காக என்று சொல்வார்களே, அது போன்று ஷைத்தானை நாம் துரத்தி அடித்து விட்டு அவன் தோளிலேயே கை, எந்தெந்த காரியங்கள் ஷைத்தானுக்கு துணை போகும் என்பது ஒவ்வொருவருக்குமே நன்கு தெரியும். திருக்குர்ஆனிலே அல்லாஹ் ஒரு வசனத்தை சொல்வான், வனஹன் நஃப்ஸ, ஒரு வசனத்தில் வனஃப்ஸின் வமா ஸவ்வாஹா ஃபஅல்ஹமஹா ஃபுஜூரஹா வத்தக்வாஹா, வனஃப்ஸின் வமா ஸவ்வாஹா ஃபஅல்ஹமஹா ஃபுஜூரஹா வத்தக்வாஹா. எது நல்லது எது கெட்டது என்று ஆன்சாக்க சொல்லித்தான் தெரியணுங்கிறது அவசியம் இல்லை. வேதம் உடந்த பன்னிரிடத்தில் பண்டிதரிடத்தில் படிச்சுத்தான் பார்க்கணுங்கிறது அவசியம் இல்லை. ஒவ்வொரு மனசுக்கும் தெரியும், ஒவ்வொரு மனச்சாட்சிக்கும் தெரியும். அல்லாஹ் சொல்றான், படைச்ச அல்லாஹ் சொல்றான், வனஃப்ஸின் வமா ஸவ்வாஹா, ஒவ்வொரு ஆத்மாவையும் நம்ம படைச்சிருக்கிறோம், வமா ஸவ்வாஹா அதை சமப்படுத்திருக்கிறோம், ஃபஅல்ஹமஹா ஃபுஜூரஹா வத்தக்வாஹா, எது நல்லது எது கெட்டது என்று அறிகின்ற பாகுபாட்டை ஒவ்வொரு மனுஷனுக்கும் நாம் படிச்சவங்களுக்கு தான், ஓதனவங்களுக்கு தான் இல்லை. யாருக்கு தெரியாது பொய் சொல்வது தப்பு என்று, யாருக்கு தெரியாது ஒரு பெண்ணின் பின்னால் செல்வது தப்பு என்று, யாருக்கு தெரியாது வட்டி வாங்குவது தப்பு என்று, யாருக்கு தெரியாமல் இருக்கிறது? நிச்சயமாக அத்தனை பேர்களுக்கும் எது நல்லது எது கெட்டது என்று தெரியும். எப்படி வண்டியிலே நாம் போகும் பொழுது அதிவேகமாக செல்லுவோமே, ஆனால் ஒரு விளக்கு ஒன்று எரிகிறது, தம்பி நீ 140 தாண்ட 150 தாண்ட என்று எச்சரிக்கிறதே, அதுபோன்று மனதிலே நஃப்ஸ் என்ற மனச்சாட்சி என்ற ஒன்றை அல்லாஹ் அங்கே வைத்திருக்கிறார். அது சொல்லித்தரும் நாம் ஷைத்தானுக்கு துணை போகிறோம், அது சொல்லித்தரும், அதுவே போதும். அதை அவன் மதிக்காமல், மனச்சாட்சியை மதிக்காமல் செல்லுகின்ற பொழுதுதான் அவன் வீழ்ச்சி அடைகின்றான். எனவே கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நாம் வெளியிலே செல்கின்ற பொழுது எவைகளெல்லாம் ஷைத்தானுக்கு துணை போகக்கூடிய காரியங்கள் என்பதை சொல்லித் தருவதற்கு யாருமே வர வேண்டியதில்லை. நம்முடைய மனசிலேயே ஒரு உறுத்தல், இது சரியில்லப்பா என்று சொல்லும். ஆனால் சொல்லிவிட்டு அது போய்விடும். அதற்கு பிறகு நாம் நம்முடைய இஷ்டத்திலே என்னதான் தப்பாக இருந்தாலும், குடிகாரனாக இருந்தாலும் அவனுக்கு குடிப்பது கெட்டது என்று தெரியாமலா இருக்கிறது. ஒரு சமயத்தில் பஸ்ஸில் நான் போய்கிட்டு இருக்கேன், திடீர்னு ஒரு ஆளு ஹஜரத் வாங்க வாங்க என்றார். திரும்பி பார்த்தா அந்த ஆள் போதையில் உட்கார்ந்துருக்கான். ஹஜரத் வாங்க வாங்க போதையில் உட்கார்ந்துருக்கான். தர்ம சங்கடம் எனக்கு, அவனுக்கு பெருசு இல்லை, நம்மளை பார்த்தா அவன் என்னென்ன வளர போறான். ஹஜரத்துக்கு ஒரு டிக்கெட் போடுறான் டிரைவர், கண்டக்டர், ஹஜரத்துக்கு ஒரு டிக்கெட் போடு. சரி என்று நான் வேணாம், நான் குடும்பத்தோட வந்திருக்கேன், குடும்பத்துக்கு டிக்கெட் போடு. நான் அவனை விட்டு தப்பிக்கிறதுக்கான சின்ன குடும்பத்தோட வந்து குடும்பத்துக்கு தான் டிக்கெட் போட்டேன். பெரிய சங்கடமா போச்சு அன்னைக்கு அவனிடத்திலிருந்து மீள்றதுக்கு. கடைசியில பஸ்ல இருந்து கீழே இறங்கணும்னு கையை வந்து பிடிச்சிக்கிட்டான். பிடிச்சிக்கிட்டு தேம்பி தேம்பி அழுவிட்டு சொல்றான், ஹஜரத் நான் இருக்கிறது தெரியுதில்ல, நான் இருக்கிறது தெரியுதில்ல. ஆமா தெரியுது, எல்லாத்தையும் தெரியல. என் புள்ள இப்படி ஆயிடக்கூடாது, என் புள்ள இப்படி ஆயிடக்கூடாது, உங்க கையில நான் ஒப்படைக்கிறேன். எப்படியாவது அவனை எங்கேயாவது மரத்தாக கொண்டு போய் ஆளாக்கினார். குடிகாரனுக்கும் தான் தப்பில் இருக்கிறோம் என்று தெரிகிறது, தெரியாமல் இல்லை. தான் தப்பில் இருக்கிறோம், தன் பிள்ளை அப்படி ஆகிவிடக் கூடாது என்ற எண்ணம் அவனுடைய உந்துதலிலே இருந்திருக்கிறது. அதனால் அவன் என் கையில் ஒப்படைத்தான். அல்லாஹ்வுடைய விரும்பினால் அவன் ஒப்படைத்த பிள்ளையை நான் ஆலிமாக்கி விட்டேன். அவனுக்கு அது தெரியுமோ தெரியாதோ, அந்த நிகழ்ச்சி அவனுக்கு நினைவிருக்குமோ இருக்காதோ, அவன் என்னிடத்தில் கொடுத்த அந்த வாக்குறுதி நான் காப்பாற்றிவிட்டேன். எதற்கு சொல்கிறேன்? ஆனால் குடிப்பவனுக்கும் தவறு செய்வனுக்கும் தான் தவறு செய்கிறோம் என்று தெரியாமலா இருக்கிறது. வனப்சிங்கமா சவ்வாக அல்லாஹ் படைச்சான், அவனே சொல்றான் எல்லா பயலுக்கும் தெரியும், எனக்கு தெரியும், யார் யாருக்கு தெரியுங்கிறது தெரியறதுக்கு தான் அவனுக்கு அழகான நப்ச வச்சிருக்கிறேன். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, எனவே ஷைத்தான் படைக்கப்பட்டது என்னவோ நமக்கு வாழ்வாதாரத்தை தருவதற்காகத்தான் அல்ல அவனால் படைக்கப்பட்டிருக்கிறான். ஆனால் அவனை நடுநிலையோடு வைத்து அவனை கொண்டு காரியத்தை நாம் சாதிக்க வேண்டும். நம்முடைய காரியங்களுக்கு அவனை உறுதுணையாக்கக்கூடியவனாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். தவிர அவன் வலையில் நாம் விழுந்து விடக்கூடாது. அவனுடைய வலைகள் எந்தெந்த வழியிலெல்லாம் வீசப்படும் என்பதை இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னதை பார்க்கிறோம். திருக்குர்ஆன் ஆதாரமாக இவர்கள் சொல்லித் தரப்படுகிறது. எனவே இது போன்ற சந்தர்ப்பங்களில் அவனிடமிருந்து முற்றிலும் விடுதலை பெறுவதற்காக வேண்டி நாம் முயற்சிப்போமாக. அல்லாஹ்விடத்தில் அனுதினமும் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் அடிக்கடி சொல்லி அல்லாஹ்விடத்திலிருந்து அவனிடமிருந்து பாதுகாப்பு பெறுவோமாக. அல்லாஹ் அருள்பாலிப்பானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.